உண்மையிலே இப்போ இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்? நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர் அந்த குடும்பத்துக்கான ஒரு குலதெய்வம், அந்த குடும்பத்துக்கான ஒரு புண்ணிய ஆத்மா. இறந்ததுக்கு அப்புறமேட்டு இது எல்லாமே ஒரு புண்ணியாத்மானா அது ஒரு இடத்துல போய் செட்டில் அது ஒவ்வொரு நிலை அவங்க அடையிற நிலை தான். இறந்ததுக்கு அப்புறமேட்டு சுற்றி உட்காந்து எல்லாமே இந்த சடங்குகள் இது அழுதுட்டுலாம் இருப்பாங்க. அப்போ அந்த ஆத்மா பக்கத்துலேயோ இல்லை வாசல்லையோ இருந்து பார்க்கும் என்ன பண்ணுறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? அது இப்போ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த ஆத்மாங்கிறது அங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும், தண்ணி குடிக்கும், திரும்பி பார்க்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் பார்க்க இந்த ஆத்மா வீட்டுக்கு வரும், சுடுகாட்டுக்கு வரும், இல்லை முச்சந்ததிக்கு வரும், இவங்க செஞ்ச விஷயத்தை பார்க்க வருமானா இதெல்லாம் இருந்ததா அப்படின்னாக்கா இருந்தது. இன்றைக்கி வரைக்கும் இந்த இணையதளத்தில் ஒரு விடையே இல்லாத ஒரு கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்? நீங்கள் அது ஆத்மா நடமாட்டம்ன்றீங்க. உண்மையிலே இப்போ இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்? இங்கே இறந்ததுக்கப்புறம் அந்த ஆத்மாங்கிறது, அதாவது ஒரு உதாரணம் ஒன்று சொல்லலாம். ஒரு ஆத்மாவோட காலங்கள்னு எடுத்துக்கலாமே, நம்ம ஜாதகப்படி எல்லாமே ஒரு 120 ஆண்டு காலங்கள் ஒரு ஆத்மாவுக்கான காலக்கெடுன்னு வச்சுக்கோங்க, சரியா? இப்போ அது 80 வயது வரைக்கும் வாழ்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க இறந்துடுறான்னு வச்சுக்கோங்க. மீதி ஒரு 40 வருட காலங்கிறது அந்த ஆத்மாங்கிறது இந்த பூமியில் தான் அதை ஜீவிக்கும். இங்கே ஆத்மாவுக்கு இருக்க வகைப்படுத்தலாம். புண்ணிய ஆத்மா, சரிங்களா, துராத்மா, தூய ஆத்மா, இந்த மாதிரி இருக்கலாம். இந்த துராத்மாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த நம்ம வண்டி வாகனங்களில் போகும்போதோ இல்லை ஏதாவது ஆக்சிடெண்ட்டில், இல்லைன்னா நம்ம தீ வச்சுட்டு இருக்கிறது, தன்னோட உயிரை மாச்சுக்கிறது துயரமான முறையில், இவங்க துராத்மாக்கள்னு சொல்லுவாங்க. இந்த தூய ஆத்மாங்கன்னு நல்லா வாழ்ந்து ஒரு குடும்பத்தில் நல்லா வாழ்ந்து பெரியவர்கள் இறந்து போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தூய ஆத்மாக்கள். இப்போ புண்ணிய ஆத்மாக்கள்னு சொன்னோம் இல்லையா, இந்த புண்ணிய ஆத்மாக்கள் அப்படின்னாக்கா இப்போ இன்றைக்கி சமகாலத்தில் நம்ம ஒரு உதாரணம் சொல்லலாம். புண்ணிய ஆத்மாக்கள்னா நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்து நம்ம நல்ல முறையில் அந்த ஆத்மாங்கிறது விடைபெறுது இல்லையா, அவங்க என்னென்னா அவங்க புண்ணிய ஆத்மாக்கள் அந்த குடும்பத்துக்கு தெய்வமாக இருப்பாங்க. நம்ம அந்த குலதெய்வம் அந்த மாதிரி அந்த குடும்பத்துக்கு தெய்வமாக இருப்பாங்க. புண்ணியாத்மாங்கிறது தெய்வ நிலையை அடையிறது, சரியா? அப்போ அதுக்கு ஒரு உதாரணம் எப்படி அப்படின்னு சொல்லலாம்னா, இங்கே பலரும் என்ன கேள்வி இருக்குன்னா, மனிதன் கடவுள் ஆக முடியுமா? மனிதனை கடவுள்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் பொய் அப்படின்னுங்கிற மாதிரிலாம் வாதம் இருக்கு இல்லையா. மனிதன் கடவுளாக முடியுமானா அந்த ஆத்மாங்கிறது கண்டிப்பாக புனித நிலை அடைந்த புனித ஆத்மாங்கிறது கடவுள் நிலையை அடைய முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் யாருன்னு அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம கேப்டன் விஜயகாந்த். இப்போ அவர் இறந்தார் இல்லையா, அவர் மேலே 1000 விமர்சனங்கள் அரசியல் ஏதோ நிறைய இருக்கலாம், நல்லவனோ கெட்டவர், அது அடுத்த விஷயம். அவர் இறந்திருக்கு, தன்னோட கால் இல்லாதவங்க கூட அவரை தேடி அவரோட இறப்புக்கு வந்தாப்புல. என்ன அந்த அளவுக்கு அவர் சம்பாதிச்சு வச்சுருக்காரு. இப்போ அவரோட ஆத்மாங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி இல்லைன்னா இருக்காங்க. நம்ம இப்போதைக்கு சமகாலத்தில் பேசணுன்னா புண்ணிய ஆத்மாக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு புண்ணிய ஆத்மா. இப்போ அதில் நிறைய பேர் அதில் ஒரு சில விஷயங்கள் வாதங்கள்லாம் வச்சாங்க. இல்லை அவர் உங்கள் குடும்பத்தை வாரிசாக பிறப்பார், இந்த குடும்பத்துக்கு வாரிசு அவராக தான் இருப்பார் அப்படின்னு. நான் இப்போவும் அதை பதிவு பண்ணுறேன். அவர் அந்த குடும்பத்துக்கான ஒரு குலதெய்வம், அந்த குடும்பத்துக்கான ஒரு புண்ணிய ஆத்மா. அவரை நீங்கள் மணிமண்டபம் கட்டி அவர் வழிபாடு செய்யுங்க. அதை விட்டுட்டு அவர் வாரிசாக பிறப்பார்னா அதுக்கான அந்த நிலை கிடையாது. அந்த ஆத்மாங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. அப்போ அதை விட்டுட்டு எனக்கு வாரிசாக வருவார், அதை வருவார், இதை வருவார்னா அந்த இதுக்கு சாத்தியமே கிடையாது. இது பலமுறை நான் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த விஜயகாந்த் ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் புண்ணிய ஆத்மாவை போச்சு. மனிதனை கடவுளாக வணங்க முடியுமானா இப்படியான ஒரு புனித ஆத்மாக்களை கண்டிப்பாக வணங்க முடியும். அதுதான் உண்மை. இந்த மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள் தான். இப்போ புண்ணியாத்மா சொன்னீங்க. இப்போ ஆத்மாலே வெவ்வேறு வகைகள் சொல்லிட்டு அந்த பேய் பிடிச்சிருக்கு, பெண்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு, ஒரு ஆணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி தொல்லை கொடுக்குது, இல்லை பலருக்கும் இந்த பேய் பிடிச்சி ஆட்டுது அப்படின்றாங்க இல்லையா. இது தன்னோட, அதாவது இப்போ ஒருத்தர் போகிறான், வண்டியில் போகிறான், பொண்டாட்டிக்கு பொருள் வாங்கிட்டு வர சொன்னால், இல்லை பொண்டாட்டி நாங்கள் அடமானம் வச்சுருக்கோம், இல்லை நாளைக்கு வீடு கட்டணும், இல்லை பிள்ளைய படிக்க வைக்கணும், நாளைக்கு இது வெளிநாட்டுக்கு அனுப்பணும், இப்படி 1000 எண்ணங்கள் அவனுக்குள்ளே ஓடிட்டுருக்கும். ஒரு எதிர்பாராதமாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிடுறான், அவனோட எண்ணங்கிறது இறந்து போயிடும். இல்லைன்னா வேறு ஏதாவது ஒருத்தர் யாராவது ஏமாற்றப்பட்டிருப்பான், இல்லை யாராவது ஒரு செய்வினையாலையை கூட செய்ய செஞ்சு அவனுக்கு மாந்திரியத்தால் அவனோட நோக்கம் நிறைவேறாமல் இறந்து போயிருப்பான். இந்த ஆத்மாக்களுக்கு என்ன ஆகும், தன்னோட எண்ணத்தை நோக்கத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஒரு கூடு தேவைப்படும். நான் தான் சொன்னேன்,
இந்த கூடுங்கிறது நம்ம மனித உடலுங்கிறது ஒரு கூடு. அதுக்கு வந்து உயிர் தான் வந்து நம்மளோட அந்த ஆத்மாங்கிறது. இந்த மெஷினரியை ஓட்டுறதுக்கு ஒரு ஆத்மா தேவைப்படுது. அப்போ அது போய் ஒரு இடத்துல ஒருத்தரோட உடம்புல சாடிச்சு அப்படின்னாக்கா தன்னோட தேவையை நிறைவேற்றிக்கொள்ளும். தன்னோட தேவைக்காக தகுந்த மாதிரி நடக்கும். எப்போ அதோட எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி மாறி நடக்குதோ அப்போ தான் வந்து அந்த பேய் பிடிச்சி ஆட்டுறது, இந்த ஒரு சில சிம்டம்ஸ்லாம் கொடுக்குது இல்லையா, இந்த மாதிரியான தொல்லைகள் கொடுக்கும். இப்போது இந்த மாதிரியான ஆத்மாக்களுக்கு வந்து பழிவாங்கும் குணம் இருக்கும். ஆத்மாக்களுக்கு பழிவாங்கும் குணம் இருக்குமானா கண்டிப்பாக இந்த மாதிரி துராத்மாக்களுக்கு பழிவாங்கும் குணம் இருக்கும். இப்போது நம்ம ஒரு கெட்ட காரியம், இந்த மாந்திரிகர்கள் ஒரு கெட்ட காரியம் செய்யணும், ஒருத்தங்களை அழிக்கணும், இல்லை ஒருத்தங்களை வீடு காலி பண்ணணும், இல்லை ஒருத்தங்களுக்கு தொல்லை கொடுக்கணும், இல்லை நமக்கு வாழ்க்கை ஃபுல்லாக தொல்லை கொடுத்துருக்கேன், இல்லை ஒருத்தன் ஏமாற்றிட்டான் இவனுக்கு இந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான காரியங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான துராத்மாக்களை தன்னோட வசப்படுத்தி வச்சுருப்பாங்க. இதை பயன்படுத்தி அந்த காரியத்தை நம்ம செய்கிறது. இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னு பார்த்தாக்கா என்ன ஆகுனா அவங்களுக்கு உண்டானது தண்டனை கிடைக்கும், இல்லை அவங்களுக்கு உண்டான இந்த பிரச்சனைகள் நடக்கும், அவங்களுக்கு உண்டான அழிவுங்கிறது போயிட்டுருக்கும். இதுக்கு தான் இந்த துராத்மாக்கள் பயன்படும். இந்த துராத்மாக்களுக்கும் அந்த பேய்க்கும் அந்த ஆத்மாவுக்கும் மாந்திரிகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னா இதுதான். சிலர் ஆத்மாவை கண்ட்ரோல் வச்சு குறி சொல்கிறதும் சொல்லுவாங்க, சில பேர் இந்த மாதிரியான வேலைகளும் வாங்குவாங்க. இறந்ததுக்கு அப்புறமேட்டு இது எல்லாமே ஒரு புண்ணியாத்மானா அது ஒரு இடத்துல போய் செட்டில், அது ஒவ்வொரு நிலை அவங்க அடையிற நிலை தான். புண்ணியாத்மாவில் ஒரு நிலை, தூய ஆத்மாக்கள் ஒரு நிலையை அடையும். அதுக்கான காலக்கெடு இருக்கிற வரைக்கும் இந்த இதில் இருக்கும். அந்த ஆத்மாங்கிறது அடுத்த ஒரு இது எடுக்கும் போது அடுத்த பிறவிக்கு அது போகும். நீங்கள் அதை விட்டுட்டு நாங்கள் அந்த படத்தில் பார்க்குற மாதிரி அது மேலே போயிடும், வானத்துக்கு போயிடும், அந்த அப்படியெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அந்த அங்கே போச்சு இங்கே போச்சு சொர்க்கம் நரகம் அந்த அந்த கான்செப்டே கிடையாது. இங்கே நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் இந்த பிறவியோட இது. அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு கூடு கிடைக்கும் அடுத்த பிறவியில், எவ்வளோதான். அது மாதிரி இந்த இறக்குற தருவாயில் வந்து ஒன்று சொல்லுவாங்க வில்லேஜ் சைட்லாம், சிரிக்கக்கூடாது, சிரிச்சுட்டு அந்த உயிர் வந்து போகக்கூடாது, அழுதுகிட்டு போகக்கூடாது, இது மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அதில் எதுவும் இதுதான் பர்டிகுலர் ரீசன் எதுவும் இருக்குது? அந்த மாதிரிலாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. சிரிச்சுட்டு போனால் அது வந்து ஒரு மாதிரி அது பழி வாங்கும் அப்படின்னு அவன் சந்தோஷமா தானே போறான். அப்புறம் அவனை போய் எதுக்கு நம்மளை பார்த்து சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சுட்டு போகக்கூடாது. இல்லை அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் ஒரு மூடத்தனமானது. இது எதையாவது ஒரு அதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்து தான் பிற்போக்குத்தனம்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதை வேற நம்ம பதில் சொல்லி அதுக்கு ஒரு இது இருக்கும். இந்த சிரிச்சுட்டு இறந்து போகிறதோ இல்லை அழுதுட்டு இறந்து போகிறதோ, அவனே இறக்க போகிற நிலையத்தில் தன்னோட உயிர் போகுதுங்கிற சூழ்நிலையில் இருப்பான். சிரிச்சுட்டு இறந்துட்டு போகிறவன் எப்படி இறந்து போவான்? தன்னோட வாழ்ந்து அனுபவித்து இறந்து போகிறவன் தான் அந்த மாதிரி சூழ்நிலை இருப்பான். சும்மா எல்லாரும் வந்து யாராவது இறப்பை வந்து சிரிச்சுட்டு யாராவது இறந்து போவானா? அப்படி யாருக்காவது வாய்ப்பு இருக்கா? அப்படி இருக்கிறது கிடையாது. வாழ்ந்து அனுபவித்து அடுத்த கட்டத்துக்கு போகிறவன் தான் அந்த சிரித்து இறந்து போகிறது. இல்லைன்னா நல்ல முறையில் தன்னோட ஆத்மா விடைபெறதுங்கிறது அப்படித்தான். மற்றவங்க யாருமே இன்றைக்கி ஆத்மாவை அவ்வளோ சீக்கிரம் தன்னோட உடம்புலேருந்து விட்டு கொடுக்குறதுக்கு யாரும் தயாரில்லை. ஸோ கடைசியாக இன்னொன்று நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இறந்துடுறாங்க, இறந்ததுக்கு அப்புறமேட்டு சுற்றி உட்காந்து எல்லாமே இந்த சடங்குகள் இது அழுதுட்டுலாம் இருப்பாங்க. அப்போ வந்து அந்த ஆத்மா வந்து பக்கத்துலேயோ இல்லை வாசல்லையோ இருந்து பார்க்கும் என்ன பண்ணுறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? அது இதுக்கு உதாரணம் சொல்லலாம். இப்போ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த ஆத்மாங்கிறது அங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும். எல்லாம் வந்து தண்ணி குடிக்கும், இல்லை அவங்க திரும்பி பார்க்கக்கூடாது, இதெல்லாம் இல்லை அதுக்கான விளக்கம் தான் வரேன். அந்த வீட்டுக்கு வரும், வந்து வந்து அந்த வீட்டையே சுற்றி வரும் அப்படிங்கிறதுல எல்லாமே வாஸ்தவம் தான். வந்து பார்க்குமா, இல்லை அந்த வீட்டுக்கு உண்டானதை செய்யுமா, இல்லை அங்கே அவங்க வச்சுருக்க தண்ணி அந்த முச்சந்தியில் வச்சுருக்க தண்ணியை குடிக்கிறதுக்கு வருமா, இல்லை இவங்க செய்கிற ஈமச்சடங்குகள் இல்லை அதுக்கு உண்டான வேலையில் அவங்க செய்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் செய்ய பார்க்க வருமானா, இதெல்லாம் நம்பி இன்றைக்கி ஒரு கூட்டம் வந்து இதெல்லாம் செஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் பார்க்க இந்த ஆத்மா வீட்டுக்கு வரும், சுடுகாட்டுக்கு வரும், இல்லை முச்சந்திக்கு வரும், இவங்க செஞ்ச விஷயத்தை பார்க்க வருமானா, இதெல்லாம் இருந்ததா அப்படின்னாக்கா இருந்தது. அது ஒரு காலகட்டம், அதான் சொல்லணேன், ஒரு 80-90 காலகட்டத்தோடு அது மறைஞ்சு போச்சு. இன்றைக்கி அந்த மாதிரி ஆத்மா, இறந்து போன ஆத்மா, நீங்கள் ஒரு 3 நாள் நீங்கள் இறந்த பணத்தை வச்சுருக்க இடத்துல வர்றது, அவங்க வீட்டுக்கு வர்றது, இல்லை இந்த அக்கம் பக்கத்தில் நிற்கிறது, இல்லை அந்த முச்சந்திக்கு வருதானா கிடையாது. என்ன காரணம் அப்படின்னாக்கா, இவன் தான் இருக்கும் போதே பெற்றவங்களுக்கு எந்த உண்டான கொடுமைப்படுத்தி தானே அவன் சாகடிக்கிறான். இவங்கிட்ட இருந்து போனால் சரிங்கிற மாதிரி தானே போகும். அதான் இருக்கும் போது வேறு வேலை சோறு போடுறது கிடையாது. இறந்ததுக்கப்புறம் அந்த புதைகுழியில் கொண்டு பாலும் தேனும் மோரும் எல்லாத்தையும் போட்டு அதுக்கு உண்டான படையல் படைக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இப்போது ஒரு அம்மா, அந்த அம்மா என்கிட்ட வந்தாங்க, எனக்கு அவங்க நல்லா தெரியும். அந்த அம்மா ரொம்ப வந்து கடவுள் பக்தி உள்ளவங்க. அந்த அம்மாவை படாத பாடுபடுத்தி அவங்க பையன் சாப்பாடே போடாமல் ரொம்ப கொடுமைப்படுத்தி தான்
அந்த அம்மா மருந்து மாத்திரை கூட கொடுக்காத அளவுக்கு இது பண்ணி அந்த அம்மா இறந்து போச்சு. அந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா இறந்துருச்சு, மொட்டை போடுறது, அது போடுறது என்ன, அதுக்கு உண்டான காரியம் பண்ணுறேன், அதை அவங்க அம்மாவோட ஆத்மா என்ன நிலை அடைஞ்சதுன்னு எனக்கு தெரியும். என்னென்னா அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேட்டாப்புல, எங்கள் அம்மா வந்து எங்கள் குடும்பத்துக்கு நிற்குமா, இல்லை நல்லது செய்யுமான்னு. அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அடி விழுந்தது. நான் தான் சொன்னேன் இல்லையா, குலதெய்வமோ முன்னோர்களையோ இப்படி வழிபாடு பண்ணுங்க, அவங்கள மறந்தீங்கன்னா அதுக்கு உண்டான தண்டனைங்க கிடைக்கும். எங்கள் அம்மா வந்து இதை பண்ணாங்க, எனக்கு இப்படி வந்து காய்ச்சி அதெல்லாம் இதுக்கெல்லாம் வேலை கிடையாது. ஊருக்கு வேணால் பெருமைக்கு வேணால் பேசிட்டு போகலாம். இவன் இருக்கும் போது அவங்களுக்கு பண்ணாத அக்கிரமம் கிடையாது, பண்ணாத கொடுமை கிடையாது. இது இன்றைக்கி இருக்கிற கணவன் மனைவிக்கும் சேர்த்து தான். அந்த மாமியாவை கொடுமைப்படுத்துறது, வந்தோடனே மாமியாவை வீட்டை விட்டு துரத்துறது, இல்லை மாமனார் எனக்கு தொல்லையாக இருக்குன்னு இப்படிலாம் இன்றைக்கி இப்போ சில பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. இவங்களுக்கான எதிர்காலங்கிறது கண்டிப்பாக அவங்களோட இறப்புக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கைங்கிறது எந்த காலத்துலேயும் நல்லா இருக்கிறதுக்கு வேலையே கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுங்க, அவங்க வாழும் வரைக்கும் அவங்களுக்கு உண்டான உணவை கொடுங்க, அவங்களுக்கு உண்டான மருத்துவ இதை நீங்கள் பண்ணுங்கள். அவங்க இறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு காவல் தெய்வமாக நிற்பாங்க, உங்கள் வீட்டு வாசலில் நிற்பாங்க. உங்களுக்கு நாளைக்கு ஒரு கெடுதல் நடக்க போகுது அப்படின்னா அந்த ஆத்மா முதல்ல வந்து நிற்கும். பாதக செயலை செஞ்சுட்டு நமக்கு அவங்க வந்து நிற்பாங்க. அவங்களுக்கு நான் வந்து நமக்கு முன்னோர்கள் வந்து திதி கொடுக்குறேன், நீ ராமேஸ்வரத்தில் போய் பண்ணாலும் சரி, தேவிப்பட்டினத்தில் பண்ணாலும் சரி, எங்கே போனாலும் உங்களுக்கு அந்த ஆத்மானால் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஒரு துளி கூட நடக்க போகிறது கிடையாது. இது நடக்கவும் நடக்காது. ஏன்னா நான் ஏன் இதை எனக்கு என்ன சொல்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறது இந்த பார்க்குறவங்களுக்கு ஒரு சிலர் இந்த கொடுமைப்படுத்திட்டு இருக்கவங்களுக்கு இருக்குது. ஆத்மா கூட ட்ராவல் பண்ணுறவங்க, ஆத்மாவை பற்றி அறிஞ்சவன், ஆத்மாவை பற்றி தெரிஞ்சவன் நான் இதை பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பலரும் அந்த தப்பை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் சொல்ல, தன் கூட வாழ்கிற பெரியவங்களை அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுங்க, அவங்களுக்கு உண்டான உணவுகளை கொடுங்க, அவங்களுக்கு உண்டான அவங்க கடைசி வரைக்கும் அவங்களோட இறப்பு வரைக்கும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி பலரை இவங்க இல்லை, இவங்க இறந்து போயிட்டால் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க இறந்ததுக்கப்புறம் நீங்கள் தெருவில் வந்த பல குடும்பங்கள் இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறத புரிஞ்சால் இதில் பார்க்குறவங்க பல பேருக்கு புரியும். இனி அந்த தவறை செய்யாமல் இருங்கிறது என்னோட எண்ணம். அப்புறம் இதில் வந்து சரி, நான் நல்ல முறையில் தான் எங்கள் அப்பா அம்மாவை இறந்து போனாங்க, நான் அவங்களுக்கு திதி கொடுக்கணுமா அப்படிங்கிற அந்த ஒரு சிலருக்கு கேள்வி இருக்கும். நான் அங்கே போய் பண்ண முடியல, எனக்கு ஒரு சாமானியனுக்கு இங்கேருந்து ஒரு கடலில் போய் நீராடுறதோ, அங்கே போய் கர்மகாரியங்கள் பண்ணுறதோ என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து அதை கேள்வியை வைப்பாங்க. இப்போ அவங்களுக்கு உண்டான ஒரு பரிகாரம் வேணும் இல்லையா. இந்த ஆத்ம பரிகாரம் அப்படிங்கிறதுக்கு நல்ல முறையில் நீங்கள் அவங்களுக்கு பணிவிட செஞ்சு அவங்க இறந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு உங்களால் நீங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் நீங்கள் எங்கே போய் இதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களோட தாய் தந்தையர் இறந்துட்டாங்க, இல்லை உங்களோட முன்னோர்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு உண்டான நீங்கள் ஆத்மார்த்தமாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு ஒரு கைப்பிடி சாதம், அதில் கொஞ்சம் தயிர் கலந்து, கொஞ்சம் கருப்பு எள்ளு கலந்து, சரியா, அதை வந்து காக்கைக்கு நீங்கள் வச்சுட்டு வாங்க. இது அமாவாசை செய்யுங்க. இது மாதிரி ஒரு பெரிய பரிகாரம் இந்த உலகத்தில், அதாவது ஆத்மாவை திருப்திப்படுத்துறதுக்கு, நீங்கள் இந்த கர்ம காரியம் செய்கிறதுக்கு, திதி இந்த மாதிரியான விஷயம் செய்கிறதுக்கு இது ஒன்று போதும். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும், என்கிட்ட பணம் வசதி வாய்ப்பு இருக்குது, இல்லை நான் வேறு என்ன பண்ணாக்கா என்னோட முன்னோர்கள் சாந்தி அடைவாங்க அப்படின்னாக்கா, இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பரிகாரம்னா அது அன்னதானம் தான். அதை இல்லாதவனுக்கு கொடுக்கறது, அதாவது பசிப்பிணியால் வாடுறவனுக்கு கொடுக்கறது, அந்த அன்னதானத்தை நீங்கள் செய்யுங்க. உங்களால் முடிஞ்சது அமாவாசைக்கு எத்தனை பேருக்கு முடியுதோ சாப்பாடு வாங்கி கொடுங்க. இதுதான் உங்களோட கர்மாவை குறைக்கிறதுக்கு, உங்களோட அந்த பாவ கணக்கை குறைக்கிறதுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். இதை தவிர்த்து நீ எந்த கோயிலில் போய் விழுந்து எந்திரிச்சாலும், எந்த குளத்தில் விழுந்து எந்திரிச்சாலும், எந்த கடலில் விழுந்து எந்திரிச்சாலும் உன்னோட பாவம் கணக்கு தீராது. முடிஞ்சளவு ஏழை பிள்ளைங்களை படிக்க வை, இல்லாதவங்களுக்கு, அதாவது சாப்பாட்டுக்கு இல்லாதவனுக்கு அதுக்கு உண்டான வழியை பண்ணி கொடு, பசிப்பிணியை போக்கு. இது மாதிரி ஒரு அருமருந்து பரிகாரம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி முடிஞ்ச வரைக்கும் பெரியவங்களை பெற்றவங்கள இருக்கிறப்பே நல்லா வச்சுக்கலாம். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி சார். நன்றி.